எடுக்காமல் போடியின் வெயில் இதுவாறு இருந்ததை நாம் ஒதுக்கி தள்ளி நாம் வென்றெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதனால் எல்லோரும் பணியில் ஈடுபட்டு இதை நாம் வெற்றியாக சொல்ல அனைத்து உதவிகளையும், கருத்து உதவிகளையும், பொருளாதார உதவிகளையும், மனித சக்திகளையும் இதுக்கு ஒருங்கிணைப்பு உதவி பெரிய வெற்றி அடைக்க வேண்டியதுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து வணங்குகிறேன். தமிழர் கூட்டமைப்பின் முடிவு சரியானதுதானா என்பது குறித்து விவரிக்கிறார் பத்திரிகையாளர் பொன்முருகன் அவர்கள். அவர் கூறும் கருத்தை கேட்டு அரசியல் கட்சியை சார்ந்து நடந்து வந்தது கடந்து வந்த பாதைகளை இப்போதுதான் தமிழன் தூங்கிக் கொண்டிருந்த தமிழன் மூத்துள்ளான் என்று தமிழகம் முழுவதும் தமிழக பொதுமக்களும் சரி, மாணவர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி எல்லோரும் தன்னுடைய பங்களிப்பை இந்த தமிழக கூட்டமைப்புக்கு கொடுத்துள்ள காரணத்தினால் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களின் வெற்றியாக நல்ல முடிவாக இருக்கும் என்று எங்களுடைய பத்திரிகையாளர்களும் மற்றும் அரசியல் நோக்கர்களும் கருதுகிறோம். இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தமிழன் மட்டுமே ஆள வேண்டும் என்று இவர்களுடைய அந்த கோரிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. இதற்கு பத்திரிகையாளர்களாகிய நாங்களும், மாணவ சமுதாயமும், வழக்கறிஞர்களும், பொதுமக்களும் பேராதரவு அளித்து இவர்களோடு துணை நிற்போம் என்று இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியாது. என் பேர் தென்னன் மெய்மன். தமிழர் கூட்டமைப்பு அமைப்பு குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வழக்கமான நாளில் வந்தாலும் இந்த தேர்தலுக்கு முன்னால நடுவண் அரசும் மாநில அரசும் செய்த ஒரு சூதாட்டம் வெளிப்பட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு. இது மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. 90 விழுக்காடு மக்கள் இவருடைய அந்த சூடு முறையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இனப்படுகொலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இனப்படுகொலை நடத்திக்கிட்டு ஒப்போலையும் கேட்டு வரலாங்கிற மனத்துணிவு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதுல இருந்து இவங்களுடைய கரவை ஒரு முதிர்வில்லாமல் வெளிப்பட்டு போனது அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு இருக்கு. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஆனால் மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற முறையில் விடை எழுதி வச்சுட்டு ஆழை தேடிட்டு இருக்காங்க. கூடுமானவரை இவங்க பரப்புரைகள்லாம் போகாமலும் தேர்தல் நிற்காமலும் இருந்தாலுமே அது ஒரு அறிவுள்ள செயலாக இருக்கும். அதனால இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை உருவான கூட்டணிகள் 2 எதிரணிகளாகவே இல்லை, ஒரு பக்க அணியாவே இருக்கு. வேறாய கட்சியோட வெளிப்படையாக உருவைக்கிறதும் மறைமுகம் உருவைக்கிறதுமாக இருக்கிறதே தவிர எதிர் அணிகளே இல்லை. அதனால மக்கள் தான் எதிரணியில் இருக்காங்க. மக்கள் ஒரு பக்கமும் சூதாடிகள் ஒரு பக்கமா இருக்கிறது 2 அணி. அதனால இந்த 40 தொகுதிகளிலும் சரியான வேட்பாளரை அடையாளப்படுத்துற முயற்சி எங்களுடைய அமைப்பு முனைந்து எடுத்திருக்கிறது. இது இந்த இனத்துக்கான ஒரு உண்மையான குரல் கொடுக்க அறைகூவலிட்டு அழைக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் தொகுதி வாரியாக அடையாளப்படுத்துகிற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். அடிப்படையில் பரப்புரை ஒருங்கிணைப்பு தான் எங்களுடைய நோக்கம். வேறு அரசியலோ அல்லது எந்த வேட்பாளர் நிற்கணுங்கிற உள்நோக்கமோ எங்களுக்கு கிடையாது. அவருடைய செயல்பாடுகள் பற்றி கூட எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் தூய்மையானவராக தேர்ந்தெடுக்கணும்னா அவர் எடுக்கிற முடிவுகளும் தூய்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த செயலை நாங்கள் செய்யறோம். உங்களுடைய செயல்பாட்டுக்கு எந்தெந்த வகைப்பட்ட மக்களை எல்லாம் நீங்கள் ஒன்றிணைக்க போகிறீங்க? வகைப்படுத்தி கொண்ட எல்லா அறிவுத்துறை மக்களையும் நாங்கள் சென்று போறோம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மந்தை அமைப்பான அரசியல் அமைப்புகள்லாம் தங்களுடைய தலைமைக்கு கொத்தடிமையான தொண்டர்கள், இந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை, அந்த ஒப்போலை வங்கி இதை அடிப்படையாக வைத்து போடுற கணக்கை நாங்கள் முறியடிக்கணும். நாங்கள் கொள்கை அடிப்படையில் திருத்தக்கூடிய வேட்பாளர்கள் அவருடைய மந்தைகளை உடைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுகிறோம். மாணவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்வீர்களா? கண்டிப்பா. இது மாணவர்களுடைய கருத்து தான் நாங்கள் பேசுறோம். எங்களுடைய கருத்தை கொண்டு சொல்லணும் இல்லை, அவருடைய கருத்துக்கு ஒரு சரியான ஒரு கூர்ப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களிடம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள்? உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுடைய உணர்வுகள் எங்கும் பதிவாக வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் முன்னகர்த்தி கொண்டு வருகிற செயல்கள் ஒரு நேர்கோட்டில் அமைய வேண்டும் என்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. பெரும் பணம் பலம் படைத்தவர்கள் இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பொழுது வெறும் ஒரு அறிவாயுதத்தை மட்டுமே நீங்கள் ஏந்தக்கூடிய உங்களுடைய அமைப்புடைய முயற்சி எந்த அளவிற்கு பலன் தரும் என்று நம்புகிறேன். நல்ல கேள்வி இது. ஒவ்வொரு முறையும் உள்ள தேர்தலை விட இந்த தேர்தல் மாறுபட்டது என்பதற்கு இதுல மக்கள் எதிர்வினை தான் அளவுகோல். இந்த முறை மக்கள் செலவு செய்வார்கள்.
மக்கள் இது போன்ற சூதாட்டத்தை எதிர்ப்பார்கள். இந்த முறை மக்களுடைய சீற்றமானது அறச்சீற்றமாகவும் பெருஞ்சீற்றமாகவும் இருக்கும் என்பது என் பேர் தென்னன் மெய்மன். தமிழர் கூட்டமைப்பு அமைப்புக்குள்ள ஒரு உறுப்பினராக. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வழக்கமான நாளில் வந்தாலும் இந்த தேர்தலுக்கு முன்னால நடுவண் அரசும் மாநில அரசும் செய்த ஒரு சூதாட்டம் வெளிப்பட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு. இது மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. 90 விழுக்காடு மக்கள் இவருடைய அந்த சூடு முறையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் இனப்படுகொலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இனப்படுகொலை நடத்திக்கிட்டு ஒப்போலையும் கேட்டு வரலாங்கிற மனத்துணிவு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதுல இருந்து இவங்களுடைய கரவை ஒரு முதிர்வில்லாமல் வெளிப்பட்டு போனது அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு இருக்கு. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஆனா மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற முறையில விடை எழுதி வச்சுட்டு ஆளை தேடிட்டு இருக்காங்க. கூடுமானவரை இவங்க பரப்புரைகள்லாம் போகாமலும் தேர்தல் நிற்காமலும் இருந்தாலுமே அது ஒரு அறிவுள்ள செயலாக இருக்கும். அதனால இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை உருவான கூட்டணிகள் 2 எதிரணிகளாகவே இல்லை, ஒரு பக்க அணியாவே இருக்கு. பேராய கட்சியோட வெளிப்படையா உறவு வைக்கிறதும் மறைமுகம் உறவு வைக்கிறதுமா இருக்கிறதே தவிர எதிர் அணிகளே இல்லை. அதனால மக்கள் தான் எதிரணியில் இருக்காங்க. மக்கள் ஒரு பக்கமும் சூதாடிகள் ஒரு பக்கமா இருக்கிறது 2 அணிகள். அதனால இந்த 40 தொகுதிகளிலும் சரியான வேட்பாளரை அடையாளப்படுத்துற முயற்சி எங்களுடைய அமைப்பு முனைந்து எடுத்திருக்கிறது. இது இந்த இனத்துக்கான ஒரு உண்மையான குரல் கொடுக்க அறைகூவலிட்டு அழைக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் தொகுதி வாரியாக அடையாளப்படுத்துகிற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். அடிப்படையில் பரப்புரை ஒருங்கிணைப்பு தான் எங்களுடைய நோக்கம். வேறு அரசியலோ அல்லது எந்த வேட்பாளர் நிற்கணுங்கிற உள்நோக்கமோ எங்களுக்கு கிடையாது. அவருடைய செயல்பாடுகள் பற்றி கூட எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனா அதே நேரத்தில் அவர் தூய்மையானவராக தேர்ந்தெடுக்கணும்னா அவர் எடுக்கிற முடிவுகளும் தூய்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த செயலை நாங்கள் செய்யறோம். உங்களுடைய செயல்பாட்டுக்கு எந்தெந்த வகைப்பட்ட மக்களை எல்லாம் நீங்கள்